அப்போது தன்னுடைய கெப்பாசிட்டியை வைத்து எல்லா உலகத்தில் பார்வையினுடைய கெப்பாசிட்டியே இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தன்மையை கொடுத்துருக்குறான். அல்லாஹ்வுடைய கெப்பாசிட்டியை யார் டிசைட் பண்ணுறது? அப்போ அதை நம்ம பேசக்கூடாது. அப்போ அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு அவன் நாடியதை கொடுப்பான். அந்த சக்தி யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி முடியும்? அல்லாஹ் இப்படி தான் இது இப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம அல்லாஹ்வை விமர்சிக்கிற மாதிரி ஆகிடும். சரி ஹைர். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது இந்த தர்காவை முதலில் யார் கட்டியது? பல வரலாறுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனான ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து செல்கிறார்கள், என்னுடைய கபருக்கு நீங்கள் வரும்போது சலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போயிருக்கிறாங்க. பல அறிவுரைகள் கொடுத்தாங்க, எப்படி என்னுடைய உடலை குளிப்பாட்டுவார்கள், எப்படி தொழுக வைப்பார்கள்.